முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிற மணிகண்டன், இங்க பாஜகவினுடைய கொள்கைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் சினிமா புகழோடு வருகிறார்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு வெறும் பேச்சளவில் வார்த்தை அளவில் சொன்னாலும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே பாஜகவை ஆதரிப்பதாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு நடந்த மாநாட்டில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காங்க. அவங்களோட பின்புலம் பார்க்கணும். நம்ம ஒரு எளிய பின்புலத்திலிருந்து இன்றைக்கி 35 ஆண்டுகளும் கட்சி நடத்து சாதாரண விஷயம் கிடையாது. 10 ஆண்டுகள் தேர்தல் புறக்கணிப்பே பண்ணி இந்த நிலைமைக்கு இன்றைக்கி வந்திருக்காங்க. ஆனால் அவங்க போகிற போக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா சினிமா புகழ வச்சு இங்கே யாரும் வந்துட முடியாது, இளைஞர்கள் அவங்க பின்னாடி போயிடுவாங்க. ஏன்னா தமிழக அரசியலில் நம்ம பார்த்தோம்னா திரு அண்ணாதுரை அவர்கள் காலத்திலேருந்தே சினிமாவுக்கான தொடர்பு இங்கே தொட்டு இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் தமிழகத்தின் தற்போதைய துணை முதல்வர் வரைக்கும் இந்த தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது. இதை நீங்கள் வெறும் சினிமாவாக பார்க்க முடியாது. மக்கள்கிட்ட அவங்க போய் செய்கிறதுக்கான ஒரு டூலாக தான் சினிமா பார்க்குறாங்க. வேண்டி சினிமாவில் நடித்து அந்த பிரபலத்தால் இங்கே யாரும் முதலமைச்சர் ஆகிட முடியும். அந்த அளவுக்கு இந்த மக்கள் யாரையும் சினிமா பிரபலத்தை பார்த்து யாரும் ஓட்டு போகிறதே கிடையாது. அவங்க மக்களோட எப்படி அவங்களோட நெருக்கம் இருக்குது, இணக்கம் இருக்குது, மக்கள்கிட்ட எப்படி வேலை செய்கிறாங்க, இதை வச்சு தான் இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தாவேக தலைவர் விஜயவே குறைச்சி மதிப்பிடல. குறைச்சி மதிப்பிடல. இவர் வரல, அப்படி வரலன்னு சொல்கிறேன். 30 ஆண்டுகள் பணி செஞ்சு மக்கள் மன்றமா இருந்து பல்வேறு பணிகள் செஞ்சு இப்ப கூட பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா கிட்டத்தட்ட 11 மணி நேரம் 12 மணி நேரம் நின்று மாணவர்களுக்கு கல்வி விருது விழா கொடுத்துட்டு இருக்காரு. அதை கூட கொச்சப்படுத்தி திமுகவோட கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியோட தலைவர் பேசுற, அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகுது. ஏன் இதை நம்ம இப்ப சொல்ல வரேன்னா, இந்த பின்புலம் இருக்கிற திருமாவளவன் அவர்கள் கூட விஜய் அவர்கள் மேலேயே இவ்வளவு ஒரு கால் புடிச்ச பேசுறாருன்னா திமுகவோட அழுத்தம்னு நாங்க ரொம்ப தெளிவா நாங்க சொல்றோம். அழுத்தம் ஆமா, நிச்சயமா. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது தேர்தல் காலம். இப்ப ஏன் இவ்வளவு நாள் பேசாதவங்க ஏன் இப்போ ரொம்ப என் தம்பின்லாம் சொன்னாங்க, வாழ்த்துக்கள்லாம் சொன்னாங்க, எல்லாமே சொன்னாங்க. ஏன் இவ்வளவு தூரம் இப்போ பேச வேண்டிய சூழல் இருக்குன்னா, நிச்சயமா இது அரசியல் கணக்கு பின்னாடி இருக்கு. அதை நம்ம மறுக்கவே முடியாது சார். தேர்தல் அரசியலை சந்திக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு தேர்தல் அரசியல் கணக்கு நிச்சயமா இருக்கு, வியூகம் அப்படிங்கிறதோ நிச்சயம் இருக்குதானே செய்யும். நிச்சயமா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, திரு விஜய் அவர்களை நோக்கி நீங்க கேட்கிற இதே கேள்வி எல்லாருக்கும் பொருந்தும்னு நாங்க சொல்றோம். இது திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் பொருந்தும், துணை முதல்வருக்கும் பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். சார் களத்துக்கு வந்திருக்காங்க. அவர் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றதை நம்ம விமர்சனம் பண்ணி ஒருத்தவங்க வரவே கூடாதுன்னு சொல்றது இங்க யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. சொல்லல சார். நீங்க சொன்ன மாதிரி அரசியல் களத்துக்கு வந்த திரு விஜயை வரவேற்று சொல்றாங்க. நாங்க இந்த செயல்பாடுகள்ல ஒரு இடன் அஜெண்டா இருக்கு. பாஜகவினுடைய கொள்கைகளை செயல்படுத்துவதற்கான ஒரு கருவியாக இப்படி சினிமா பிரபலம் இருக்கக்கூடியவர்களை பயன்படுத்துகிறார்கள்ங்கிறது அவர்களுடைய குற்றச்சாட்டு. அது வேற யாருக்கா வேணா இருக்கலாம். தாவேக்காக நிச்சயமா அப்படி ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு தமிழ்நாட்டுல யார் அப்படி வந்திருக்கா, யார் தேர்தலை சந்திக்க போறா? நான் சொல்றேன், நான் கிளியரா சொல்றேன். பாருங்க, நாங்க அதிமுக கூட பாஜக கூட போக மாட்டேன்னு சொன்ன அதிமுக இன்னைக்கு அவங்க கூட்டணியில இணைஞ்சிட்டாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பாஜக கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாதுங்க, பாஜக ஆட்சி தான் அமைக்க போகுதுன்னே சொல்றாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஆளும் கட்சி எத்தனை 33 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க பாஜக. ஆனா தாவேகா அந்த மாதிரி அவங்க எந்த விதத்திலும் தாவேகா பாஜகவோட ஒட்டவும் கிடையாது, உறவும் கிடையாது. நம்ம ஏற்கனவே ரொம்ப தெளிவா டிக்ளேர் பண்ணியாச்சு, கொள்கை எதிரினே சொல்லியாச்சு. சரிங்களா? ஆனா இன்னும் ஒரு இடத்துல கூட தாவேகா தரப்பிலிருந்து பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு தாவேகா தலைவரோ அல்லது பாஜக தரப்பிலிருந்து யாரும் தாவேகாவோடு கூட்டணி இல்லைன்னு யாரும் இது வரைக்கும் டிக்ளேரே பண்ணல. பாஜக கூட்டணியான நாங்க பேச்சுவார்த்தை செய்யறோம், முயற்சிக்கிறோம், விஜய் வந்தால் எங்களுக்கு நல்லதுதான் சொல்றாங்களே தவிர அவங்க தான் எங்களை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்களே, அவர்களோட எங்களோட கூட்டணி கிடையாதுன்னு இதுவரைக்கும் பாஜக எந்த இடத்துலயும் சொல்லல. அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாவேகா வரணும்னு சொல்லிட்டு பல கட்சிகள் ஆசைப்படலாம். ஆனா தாவேகா முதல் மாநாட்டிலே திரு விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, நாங்க தான் இங்க முதன்மை சக்தியா இருப்போம், எங்களை நம்பி வரவங்களை கூட்டணியில இணைச்சுப்போம் தான் சொன்னார கண்டி. இங்க நாங்க பாஜக ஆல்ரெடி அவங்க அதிமுக கூட்டணியில போயிட்டாங்க சார். பாஜகவுக்கும் எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது, அவசியமும் கிடையாதுன்னு சொல்றோம். பாஜகவோட போய் ஆட்சி அமைக்கணும், அதிகாரத்தை பிடிக்கணும் தாவேகா ஆரம்பிக்கப்படல. எளிய மக்களுக்காகவும்
இந்த மக்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரே ஒரு அடிப்படை நோக்கத்தில் தான் இது வந்திருக்கு கண்டி. பாஜக ஊதுகுழலா ஒரு காலம் வந்து தாவேக்கால இது பல்வேறு தளங்களில் பதியப்பட்டிருக்கு. அது தொடர்ச்சியாக அதை நோக்கி தான் இந்த பயணம் இருக்கு. ஓகே, ஆனா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, நீங்க எதிர்ப்பு அப்படிங்கிறதுல ரொம்ப கேட்டகரைஸ் பண்றீங்க. தமிழ்நாட்டுக்கு மாநில நலனுக்கு எதிராக பல விஷயங்களை பாஜக கொண்டு வரும்போது நீங்க கொள்கை எதிரின்னு சொல்ற நீங்க அதையெல்லாம் ஏன் எந்த இடத்துலையும் விமர்சிக்கவே இல்லை? அது தொடர்பான விமர்சனத்தை ரொம்ப நீங்க ஸ்பெசிஃபிக்கா நீங்க அவாய்ட் பண்ணும்போது அப்ப பாஜகவோடு உறவு இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. உதாரணத்துக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பை கேட்டவுடன் கொடுப்பது அப்படிங்கிறதுலாம் சாதாரணமா நடந்துராது. அது திரு விஜய்க்கு நடக்குதுன்னா அது பின்புலம் இல்லாம தான் நடக்குதா அப்படிங்கிறதையும் கேள்விக்குள்ளாக்குறாங்க. சார், தமிழ்நாட்டில் திரு விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்கா? பல்வேறு நபர்களுக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு அது வந்து உண்மையிலேயே அவருக்கு த்ரெட் இருக்குன்றதுனால கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எதுவும் காழ்ப்புணர்ச்சியோ இல்லை வந்து உள்ளர்த்தமோ நம்ம வந்து கற்பிக்கிறது இது வந்து சரியான போக்கா நான் வந்து தெரியல. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே திரு விஜய் அவர்கள் வேணா சொல்லாமல் இருக்கலாங்காண்டி அடுத்த கட்ட தலைவர்கள் திரு புசி ஆனந்த் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. பாஜக எங்களுக்கு கூட்டணி கிடையாது, தேவையில்லாத வதந்திகளை பரப்பணும் தொடர்ச்சியாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை நோக்கி தான் களம் இருக்க கண்டி பாஜகவோட எந்த தொடர்பும் வந்து கிடையவே. ஓகே, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு ரவீந்திரன் துரைசாமி. இங்கே இளைஞர்களை நோக்கி குறிப்பாக விசிகவினுடைய வாக்கு வங்கி அப்படின்னு பாஜக சொன்னதன் அடிப்படையில் இளைஞர்களை நோக்கித்தான் அவர் அந்த கேள்வியை எழுப்புறாரு. சினிமா பிரபலம் இருக்கக்கூடிய பாஜகவின் கொள்கைகளை ஏந்தி வருகிற சினிமா புகழோடு வருகிறவர்கள் பின்னாடி நீங்க போக மாட்டீங்க, அடிபணிய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அம்பேத்கர் அரசியலை யாரும் புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற அந்த வார்த்தை நேரடியா விஜய் நோக்கி சொன்னதா பார்க்கணுமா? இதுல அதிமுக தரப்புல அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய ஒரு அரசியல் சக்தியாட்டு தங்கள் கூட்டணிக்கு வேணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. தம்பி வீராசாமி தெளிவாக சொன்னார், நாங்கள் பிரைமரி ஃபோர்ஸாக தான் இருப்பாருன்னு விஜயோட கருத்தை தம்பி தெளிவாக சொன்னார். பட் ஏடிஎம்கே அதை எதிர்பார்த்தது தங்களுக்கு ஒரு சப்பார்டினேட் ஃபோர்ஸாக வரணும்னு எதிர்பார்த்தாங்க. என்ன டேம்ஸு என்ன இதுங்கிறதெல்லாம் அவர் விஜய் அதுக்கு போக இருந்தால் தான் அது தெரிய வரும். அவர் அதை சம்மதிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவங்க டேக் இட் ஆர் லீவ் இட் தான் பண்ணுவாங்க அரசியல்வாதிகள். அதே மாதிரி பாஜக வந்து இன்னைக்கு இந்த கூட்டணியை பாஜக முடிவு பண்ணுறாங்களா, கட்சிக்கு பாஜக கொண்டு வர்றாங்களா, அல்லது அமித்ஷாவால் முதல்வர் கேண்டிடேட்னு சொல்லப்பட்ட எடப்பாடி பழனிசாமி கொண்டு வராரா நமக்கு தெரியாது. ஆனால் பாஜகவில் தடியெடுத்தவங்களாம் தண்டல்காரன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை ஒரு தேசிய கட்சிகளில் சொல்கிறது வந்து இயல்பு தான். காங்கிரஸில் மூப்பனார் ஒன்று சொல்வார், இப்போ வாழப்பாடி ராமமூர்த்தி ஒன்று சொல்வாருங்கிற மாதிரி அண்ணாமலை ஒன்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் நயினாரே ஒன்று சொன்னவர் தான். இப்போ நயினார் ஒன்று சொல்லும்போது தமிழிசையும் அந்த கருத்தை என்டால்ஸ் பண்ணி ரெண்டு பேருமே தேவைன்னு சொன்னால் பாஜக விஜய் ஒரு அரசியல் அட்மோஸ்ட் சுப்பீரியரா கட்சியினுடைய தேசிய தலைமை சொல்றதுதானே நடக்க போகுது. கண்டிப்பா பாஜக விஜய் ஒரு அரசியல் சக்தியா மதிச்சு கூப்பிடுறாங்க. என்ன டேம்ஸ் என்ன இதுங்கிறது விஜய் அதற்கு சம்மதிச்சாதான் அதுக்கு அந்த கொஸ்டின் எழம். தம்பி அது இல்லைங்கிறதே அவுட் ரைட்டா சொல்றாரு. ஸோ இவங்க அரித்மெட்டிக்கலி போதுமான கூட்டணி இல்லாததுனால ஒரு பாப்புலர் நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் நம்ம கூட்டணிக்கு வந்தா நமக்கு பலம்னு அவங்க கருதி அழைக்கிறாங்க. அப்படி அழைக்கிறதுனால அவங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஒரு விஷயம் மட்டும் அதுல தெளிவாகுது, விஜய் ஒரு அரசியல் சக்தி அவங்க மதிக்கிறாங்க. அவங்களோட இன்னொரு நோக்கம் விஜய் ஒரு அரசியல் சக்தியா மதிக்கக்கூடிய ஒரு தனிச்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது டு பி சீன் ஹவு எலிஜிபிள் ஹீஸ்ங்கிறத நேரில் பார்க்க தான் செய்யணும். அவங்க பார்வையில் அவர்